சார் ஊர்ல எவ்வளோ பில்டர்ஸ் இருக்கும்போது நான் ஏன் சார் மயன்ல வீடு கட்டணும்? ஏன்னா மயன் வந்து உங்களோட ஆயுசுக்கும் டிராவல் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா மயன் வந்து ஒருத்தர் வீடு கட்டி கொடுக்கறத பிஸ்னஸாக பார்க்கறதுலாம் ரெண்டாவது. முதல்ல அதை சர்வீஸாக பார்க்கணும். உங்களுக்கு ஒரு வீடு இப்போ என்ன மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்க, உங்கள் தேவை என்ன, உங்களுக்கு என்ன மாதிரி வீடு இருந்தால் வசதியாக இருக்கும், இதை மயன் புரிஞ்சு உங்களுக்கு கட்டி கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு டீச்சராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய புக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த புக்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு செல்ஃப் ரெடி பண்ணி கொடுக்கும். ஒரு எழுத்தாளராக இருந்தால் அவருக்கு கலெக்ஷன்ஸ்லாம் வைக்கிறதுக்கான ஒரு ஏரியாவை முடிவு பண்ணுவோம். ஒரு மியூசிஷியனாக இருந்தால் அவர் தன்னுடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, அதை அந்த எந்த இடத்துல வைக்கலாங்கிறத மயன் திட்டமிடும். ஒரு வீணை வாசிக்கிறவங்க வீட்டில் நடுவில் அந்த ஹாலில் அழகான ஒரு கேப் போட்டு வீணை அதில் வச்சு எடுக்கிற மாதிரி அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடமாகவும், ஒரு மனிதன் என்ன வேலை பார்க்குறாரோ அவருக்கு தேவையான ஒரு வீட்டை கட்டி கொடுக்க மட்டும் இல்லாமல் ஆயுசுக்கும் அவங்களுடைய மெயின்டெனன்ஸோ வீடு சம்பந்தமான என்ன இஷ்யூ வந்தாலும் எந்த நேரத்துலையும் மயன் வந்து உதவி செய்ய தயாராக இருக்காங்க. அதனால நீங்கள் கட்டாயம் மயனில் தான் வீடு கட்டணும்னு நான் சொல்லுவேன்.